மனசனுக்கு ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பு எப்படானா இந்த சித்திரை மாதம் தான் கிடைக்குது. அதனால தான் தமிழ் புத்தாண்டாக வச்சிட்ருக்காங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் அதில் நாம் சேர்ந்து வரக்கூடிய காலத்தில் தன்னம்பிக்கை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசிகார் அனைவருக்கும் சித்திரை மாதத்திலிருந்து ஓரளவுக்கு படிப்படியாக அந்த தன்னம்பிக்கையிலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலம் ஏற்படும். வேலையில் அந்த வேலை செய்யலாமா, இந்த வேலை செய்யலாமா, எதை எடுத்து செய்யறதுன்னு தெரியாமல் முழித்து கொண்டு வேலையிலும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் தடுமாறி வாழ்ந்துருந்தாங்க. இந்த 2 மாத காலில் ஒன்றும் சரியில்லை தான் சொல்லலாம். ஒரு 14 தேதி பொறுத்து கொள்ளுங்கள். இடம்பெயர்ந்து விடுவார் புதன் பகவான் 10ஆம் இடத்திலிருந்து அந்த சிக்கல் கூட்டணியிலிருந்து விடுபட்டு சூரியனோட கனெக்ஷன், அதாவது மேஷராசிக்கு வந்துடுவார். லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவதாலையும் குரு பகவான் ஜென்மத்துக்கு வர்றதுக்கான காலம் இப்போவே அதுக்கான ஆக்டிவேட்லாம் நடந்துடும். டக்குன்னு தடைகள்லாம் உடைந்து வெளியே வந்துடுவீங்க. ஈஸியாக அந்த தடையான விஷயத்திலிருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கான காலம் என்று சொல்லலாம். உறுதியாக இருந்து வந்த பிரச்சனையை ரொம்ப தடை தாமதம் என்று சொல்லியிருந்த வருமானம் தரக்கூடிய அமைப்புகளோ இல்லை வரவு சார்ந்த விஷயங்கள் நிற்கிறதுக்கான அமைப்புகள், ஐயா ரொம்ப நாளாக நீண்ட காலமாக கேட்டுட்ருக்கேன், அந்த ரூபா இன்னும் வரமாட்டேங்குது, பேங்க்கில் லோன்னு கூட சொல்கிறேன், அவையெல்லாம் இப்போ டக்குன்னு உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் தெரியும். 1லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் தடையாக இருந்ததோ அவையெல்லாம் சரி செய்து ஓரளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க சாமி. பெரிய பெரிய மகான் சித்தர் பெருமான்களுடைய வழி ஜீவ சமாதி அடைந்து சென்று நம்ம இறைவனை வேண்டா மாதிரி அவரிடத்துல வேண்டுங்க. குருமாதருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிடும். அவரே வழிகாட்டுவார். பயப்படணும் அவசியம். ஜென்மகுரு வனவாசம் என்று சொல்லி நாமளே நம்மளை போட்டு குழப்பிக்கூடாது. 10ஆம் இடத்துல சனி வந்துடுச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாம் நன்மைக்கென்றே நினைத்தீங்க. இந்த நல்லது என்று எப்போலாம் நம்மளுக்கு சொல்கிறோமோ நம்ம தலைக்கு மேலே இறைவன்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க தேவர்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி நேயர்களே, மிதுனராசிக்கு இந்த சித்திரை மாதம் எவ்வாறு இருக்க போகுது? மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் விரயம் என்று சொல்லி கொண்டிருந்த நம்மளுக்கு போன மாதம் முழுவதுமே பங்குனி மாதம் முழுவதுமே பங்குனி என்ன ஒரு 3 மாத காலங்கள் சரியில்லை என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பு தானே கண்டி ஒன்றும் நேர்பட வரக்கூடிய அமைப்புகள் எதுவும் காரணம் நம்ம ராசிநாதன் நீச்சகதி பற்றி வக்கர நிவர்த்தி வக்கரம் சார்ந்த விஷயங்கள் கடுமையான போராட்டம் 10ஆம் இடத்தில் இருந்து கிரகங்களின் கூட்டமைப்பில் அமர்ந்து கொண்டு எல்லாத்துக்கும் பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஈடுபட்டிருப்பாங்க. தொந்தரவான விஷயங்கள் அனைத்துமே நடந்திருக்கும். மன உளைச்சல்கள், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, உடன் பிறந்தவர்களுடைய தொட்டுதுறவு எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். கொஞ்சம் சரியில்லாத காலமாக மாறி இருக்கும். அதிலிருந்து 5 கிரகங்களின் கூட்டமைப்பிலிருந்து சனி பகவானும் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல சூரிய பகவான் எல்லாருமே ஒன்று கூடி, அதுவும் இல்லாமல் விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான், 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றும், 4ஆம் இடத்துல கேது பகவான் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கிரகங்களின் அமைப்பை பார்க்கும்போது சரியில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமே காட்டுச்சு. முதல் தேதி சித்திரை 30 அதாவது சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் இடம்பெயர்ந்து மேஷராசிக்கு இடம்பெயரும்போது உச்சம் பெற்று நம்ம வாழ்க்கையில் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது லாபஸ்தானம் தொட்டவை அனைத்தும் தொடங்கக்கூடிய மாதமாக முதல்ல 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கான அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், நவ கிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சி அதாவது உச்சம் பெற்று நேரடி பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முதல்ல கிடைக்க போகுது. மனசனுக்கு ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பு எப்படானா இந்த சித்திரை மாதம் தான் கிடைக்குது. அதனால தான் தமிழ் புத்தாண்டாக வச்சிட்ருக்காங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் அதில் நாம் சேர்ந்து வரக்கூடிய காலத்தில் தன்னம்பிக்கை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசிகார் அனைவருக்கும் சித்திரை மாதத்திலிருந்து ஓரளவுக்கு படிப்படியாக அந்த தன்னம்பிக்கையிலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலம் ஏற்படும். வேலையில் அந்த வேலை செய்யலாமா, இந்த வேலை செய்யலாமா, எதை எடுத்து செய்யறதுன்னு தெரியாமல் முழித்து கொண்டு வேலையிலும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் தடுமாறி வாழ்ந்துருந்தாங்க. இந்த 2 மாத காலில் ஒன்றும் சரியில்லை தான் சொல்லலாம். ஒரு 14 தேதி பொறுத்து கொள்ளுங்கள். இடம்பெயர்ந்து விடுவார் புதன் பகவான் 10ஆம் இடத்திலிருந்து அந்த சிக்கல் கூட்டணியிலிருந்து விடுபட்டு சூரியனோட கனெக்ஷன், அதாவது மேஷராசிக்கு வந்துடுவார். லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவதாலையும் குரு பகவான் ஜென்மத்துக்கு வர்றதுக்கான காலம் இப்போவே அதுக்கான ஆக்டிவேட்லாம் நடந்துடும். நிறைய பேர் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரம் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு வேலை சார்ந்த விஷயத்தாலையும், அதாவது சின்ன உபாதைகள் என்று சொல்லக்கூடிய சின்ன கருத்து வேறுபாடுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் மிதுனராசிக்காரங்க இப்போவே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுட்ருப்பாங்க. ஏன்னா குரு பகவான் இடம்பெயரக்கூடிய நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், பேசினே இருக்கும்போதே கிரகங்கள் இடம்பெயர்ந்தது 1 மாதம் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு கேதுக்கள் நல்ல இடத்துக்கு வருவதும் ஓரளவுக்கு அதாவது மனசில் இருந்து வந்த பாரமான விஷயம்லாம் விடைபெற்று செல்றதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம். தடையாக இருந்து வந்த வீட்டு வேலை, அதாவது வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தில் இருந்த ஐயா நான் வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வண்டி வாங்கறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குன்னா இந்த மாதம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வேலைகள் அனைத்தும்
தடையாக இருந்தவை அனைத்தும் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும். டக்கு டக்குன்னு தடைகள்லாம் உடைந்து வெளியே வந்துடுவீங்க. ஈஸியாக அந்த தடையான விஷயத்திலிருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான காலம் என்று சொல்லலாம். உறுதியாக இருந்து வந்த பிரச்சனையை ரொம்ப தடை தாமதம் என்று சொல்லியிருந்த வருமானம் தரக்கூடிய அமைப்புகளோ இல்லை வரவு சார்ந்த விஷயங்கள் நிற்கிறதுக்கான அமைப்புகள், ஐயா ரொம்ப நாளாக நீண்ட காலமாக கேட்டுட்ருக்கேன், அந்த ரூபா ஒன்றும் வரமாட்டேங்குது, பேங்க்கில் லோன்னு கூட சொல்கிறேன், அவையெல்லாம் இப்போ அதாவது டக்குன்னு உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் தெரியும். 1லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் தடையாக இருந்ததோ அவையெல்லாம் சரி செய்து ஓரளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க சாமி. ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அவர் புதன் பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வரதால் தொட்டவை அனைத்தும் துலங்கக்கூடிய மாதமாக மாறப்போகுது. அதுலேயும் சுக்கிர பகவானும் சித்திரை 4ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரம் நிவர்த்தி அடையிறதால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த தொன்மையான விஷயங்கள் என்னென்னக்குதோ அவையெல்லாம் மாறி இன்பமாக மாறக்கூடிய காலமாக. ஐயா முயற்சி வெற்றி தான், ஒரே வார்த்தையில் முயற்சியால் நீங்கள் வெற்றி பெற்று வெளியே வர்றதுக்கான அமைப்பு. அரசாங்கத்துக்காக வேலைக்காக காத்திருந்தாலும் சரி, அரசியல் வட்டாரத்திலே இருந்தாலும், உங்கள் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களாகட்டும், இந்த சித்திரை மாதம் முதல் கொண்டு உங்களுக்கு வெற்றி பாதை என்றே சொல்லலாம். என்னென்னா இறை நாமத்தோடு போங்க. அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அந்த முருகனுடைய நாமத்தை எடுத்துங்க. இல்லை மாகாளி என்று சொல்லக்கூடிய ஓம் சக்தி இந்த அபிராமி அந்தாதியை தினமும் பாடி வாருங்கள். இந்த அபிராமி அந்தாதி பாடி வாருங்க. எதனா ஒரு 4 வரி நம்மளுக்கு அபிராமி அந்தாதியில் கூட 4 வரிகள் பாடுங்க. இல்லை திருப்புகழை பாடுங்க. அந்த முருகனுடைய திருப்புகழை பாடி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். நம்ம வாழ்க்கையில் என்ன சரியாக இருக்கணுமோ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ எந்நேரமும் மனதளவில் சொல்லிக்கொண்டே வாருங்க. வேறு எதுவுமே தேவையில்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம்தான். அந்த ஜென்ம குருவே உங்களுக்கு வந்தால் கூட நன்மை தரக்கூடிய அளவுக்கு இறைவனையும் எடுத்து செல்வார். இறை நாட்டத்தோடு இருந்துருங்க சுவாமி. குரு பகவான் வராரா, குருமாதர் என்று சொல்லக்கூடிய சித்தர் பெருமானுடைய வழிபாடும், குருமாதர்கள் என்று சொல்லக்கூடிய வாத்தியார், அந்த மாதிரி நமக்கு ஆசிரியரை பெற்றோர் பெரிய பெரிய மகான்களுடைய வழிபாடுங்களை நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் ஜென்ம குருலாம் உங்களை எதுவும் செய்யாது. நீங்கள் பயப்படணும் அவசியமே கிடையாது. நான் உறுதியாகவே சொல்கிறேன். பெரிய பெரிய மகான் சித்தர் பெருமான்களுடைய ஜீவ சமாதி அடைந்து சென்று நம்ம இறைவனை வேண்டா மாதிரி அவரிடத்துல வேண்டுங்க. குருமாதருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிடும். அவரே வழிகாட்டுவார். பயப்படணும் அவசியம். ஜென்மகுரு வனவாசம் என்று சொல்லி நாமளே நம்மளை போட்டு குழப்பிக்கூடாது. 10ஆம் இடத்துல சனி வந்துடுச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாம் நன்மைக்கென்றே நினைத்தீங்க. இந்த நல்லது என்று எப்போலாம் நம்மளுக்கு சொல்கிறோமோ நம்ம தலைக்கு மேலே இறைவன்கள் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேவர்கள் சதாஸ்து என்ற வார்த்தை நாம் என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கறதுக்கு ரெடி. நம்மளுக்கு தப்பாயிடுச்சுன்னு நினச்சா தப்பு தான். நம்மளுக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்தால் கண்டிப்பாக நல்லதான் நடக்க போகுது. முயற்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் அமர போகிறாரு. வருகின்ற காலங்கள் எல்லாம் முன்னேற்ற பாதை. ஏன்னா இப்போவே தெரியும் அந்த மாதம் இப்போ கிரகங்கள் இடம்பெயர்ந்து அந்த மாதத்துக்கு முன்னவே அதுக்கான இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டுடும். ஆல்ரெடி நம்மளுக்கான இடம் சார்ந்த விஷயங்களோ இடம் சார்ந்த விஷயத்தில் வீடு கட்டக்கூடிய அமைப்போ இல்லை இடம் வாங்கி போட போகிறேன் பெரிய இது வரைக்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தால் அந்த வீடு மாற்றத்தை செய்ய போகிறோன்னா கண்டிப்பாக செய்தி சுவாமி. வேலை மாற்றங்கள் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றி தரும், பெரிய மாற்றத்தை தரும், ஏற்றத்தை தரும். ப்ரமோஷன் முதல் கொண்டு கண்டிப்பாக உண்டு சாமி. வேலையால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, மேலதிகாரிகள் ஏற்பட்டு வந்த ப்ரெஷர், கணவன் மனைவி உள்ளில் ஏற்பட்டு வந்த ப்ரெஷரு, அதாவது நம்மளுக்கும் குடும்பத்துக்கும் எந்த தொடர்பு இல்லை அவங்களால ஏற்பட்டு வந்த ப்ரெஷரு, நட்புகளால் ஏற்பட்டு வந்த ப்ரெஷர் அனைத்தும் இந்த மாதம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு தான். அதாவது டிப்ரெஷனை விட்டுட்டு நீங்கள் வெளியே வரப்போகிறீங்கன்னு சொல்லலாம். ஒரே வார்த்தை, இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள். பெண் பிள்ளைகளுக்கு திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளாக இப்போ தேடி வந்து கொண்டே இருக்கும். மிதனராசி பெண் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் உடனுக்குடன் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறாங்க. திருமண பந்தத்துக்கான உறவுக்கான நாட்கள் எல்லாம் தேடி வந்து கொண்டிருக்குது. வாழ்க்கையில் புதிய புதிய முயற்சிகள் எடுத்தவை அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. தடையாக இருந்ததெல்லாம் வெற்றிக்கு வரப்போகுதுங்க. செல்வங்கள் சேரப்போகுது. நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்க போகுது. இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது சாலச்சிறந்து ரொம்ப நன்மை தரும். இரவு நேரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு மணி 5 மணிக்கு மேலே கிளம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கினா மிகவும் சிறப்பினி தரும். 11ஆம் இடத்துல சூரிய பகவான், 12ஆம் இடத்துல குரு பகவான், 3ஆம் இடத்துல கேது பகவான் அதாவது வரப்போகிறாரு. 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சகதி பெறுவது. சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அஜீரண கோளாறு, தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிட்டு அதையே நாமளே குழப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றக்கூடிய அமைப்பு ஒரு 14 தேதி வரைக்கும் தான். சித்திரை 14க்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் மிதனராசிகாரங்க எல்லாத்துலேயும் பூந்து வெளியே வந்துடுவாங்க. நல்லது நடக்கின்ற காலமாகவும் நல்லது நடக்கின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போது வீட்டிற்கு தேவையான செலவினங்கள் வாங்கி போகிறதுக்கான அமைப்புகள் தேடி வந்துட்டு உங்கள் வாழ்க்கையிலே புதிய முயற்சி, புதிய வெற்றி பாதை,
புதிய வாழ்க்கை தரம் எல்லாமே உயர்ந்து காணக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் விளங்கும். நல்லவை வண்டி வாகன போக்குவரத்து வாங்கலாம் வாங்கிடுங்க சுவாமி. வேலை வாய்ப்பு இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலம். அஸ்டண்டாக நம்ம செய்ய போகிறோம். அடிஷனல் எல்லாமே உங்களுக்கு பிரகாசம் தரக்கூடிய அமைப்பு தானே கண்டி. இனி பின்தங்கி போகிறதுக்கான அமைப்பு எந்த காரணத்தை கூட இல்லை சுவாமி. சித்திரை மாதத்திலேருந்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நாம் சம்பாதிக்க போகிறோம், எந்த அளவுக்கு நம்ம பெயரில் உயர்ந்து காணப்படுது, அரசாங்கனாக இருக்கட்டும், அரசியல்னா இருக்கட்டும், அரசு தனியார் துறையினாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் முதன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை தான் பெற போகிறோம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.